Okay guys, welcome back to Harsha Artz. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா grid maker tutorial நான் பண்ண போகிறேன் guys. So okay guys, let's get into the video. Okay guys, ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் இருக்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து அப்துல் கலாம் டிஜிட்டல் பெயிண்டிங் வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போது உங்கள் ஃபோனில் இருக்க ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய் கிரிட் மேக்கர்னு ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கேட்குற அலோவன்ஸ் பர்மிஷன்ஸ்லாம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃபைலை இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ண எப்படி பண்ணணுன்னா, இப்போ வந்து உங்கள் ஃபைல் வந்து A4 இல்லை வந்து A3 அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களோட A4 சைஸை வந்து எப்படி மெஷர் பண்ணணும் ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்துட்றேன். டிஃபால்ட்டாக ஒரு A4ஓட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெங்க்த்து வந்து 30 சென்டிமீட்டரு, பிரெத்து வந்து 22 சென்டிமீட்டரு. இப்போ அதை பார்டர் போக 20 சென்டிமீட்டர் வந்து பிரெத்து, 28 சென்டிமீட்டர் வந்து லெங்க்த்து. ஸோ வந்து அதை வந்து இப்போ வந்து உங்களோட கிரிட் சைஸ் வந்து கிரிட்டோட சைஸ் வந்து 2 சென்டிமீட்டராக, நான் வந்து 2 சென்டிமீட்டராக டிஃபால்ட்டாக போடுவேன். உங்களுக்கு இப்போ சப்போஸ் 3 சென்டிமீட்டர்னால் 28/3 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து டெசிமலில் போகும். ஸோ வந்து நான் 2லேயே எடுத்துக்கிறேன். 2ல் டிவைட் பண்ணால் லெங்க்த்து வந்து 20 சென்டிமீட்டர்னால் லெங்க்த்து வந்து 28 சென்டிமீட்டர்னால் 14 சென்டிமீட்டர்னு வரும். பிரெத்து வந்து 20 சென்டிமீட்டர்னால் 10 சென்டிமீட்டர்னு வரும். அப்படி 10 சென்டிமீட்டர்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் 10 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டரில் 14 கிரிட்ஸு 10 கிரிட்ஸு அப்படி வரும். உங்கள் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிரிட்ஸு போட்டுக்கணும். ஓகேவா கைஸ்? உங்களுக்கு நீங்கள் விஷுவலாக வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் போக போக ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு பழக்கமாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அதான் பார்த்தீங்களா, நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் அந்த பிரெத்து வந்து மேலே கீழே 10 கிரிட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சைடில் வந்து லெங்க்த் வந்து 14 கிரிட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த கிரிட் மேக்கர் ஆப்பில் வந்து நம்ம எப்படி அந்த A4 அந்த சைஸை வந்து நம்ம க்ராப் பண்ணி எப்படி நம்ம எடிட் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ஃபைலில் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து A4ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு A4 சைஸ் வரும். அதை வந்து நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது வரைக்கும் வந்து வேண்டுமோ அது வரைக்கும் க்ராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிரிட் அந்த மேலே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். கிரிட்டு, லைனு, அப்புறம் வந்து அந்த கொஞ்சம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அது நீங்கள் ஆன் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு சைடில் அந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, அந்த 3 டாட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் ஆஃப் பர் செல்னு இருக்கும். 1 செல்னு இருக்கும். அதில் வந்து நான் அதில் வந்து டிஃபால்ட்டாக 15 மில்லிமீட்டர்னு இருக்கும். 15 மில்லிமீட்டர்னால் 1.5 சென்டிமீட்டர். இந்த இடத்துல வந்து நான் 20 மில்லிமீட்டர்னு போட்டுக்கிறேன். ஏன்னா நான் அப்பயே சொல்லியிருந்தேன், ஒரு கிரிட் சைஸ் வந்து 2 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறேன். அதனால் வந்து நான் 20 மில்லிமீட்டர்னு எடுத்து நான் ஓகே கொடுத்துக்கிறேன். அப்புறமா வந்து அந்த கிரிட்லாம் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து கலர் வந்து நீங்கள் எதோ வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அதில் இருக்க ஆப்ஷன் எதுவுமே நீங்கள் சூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கிரிட் இருக்க ஒரு ஃபோட்டோவாக ஒன்று சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கிரிட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்று சேவ் பண்ணி, ஸோ தட் நீங்கள் வந்து அவுட்லைன் போடும்போது உங்களுக்கு அந்த கிரிட் இமேஜ் யூஸ் ஆகும். நீங்கள் ஷேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிரிட் இல்லாமல் ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஷேட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கிளியரன்ஸாக இருக்கும். அந்த கிரிட் இமேஜில் வந்து ஜூம் பண்ணி பார்த்தா கொஞ்சம் பிளராக இருக்கும். அதனால தான் சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து
உங்கள் நார்மல் கேலரியோ ஆல்பம்ஸோ அது ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த இமேஜை வந்து ப்ராப்பராக க்ராப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அதில் 10 கிரிட்ஸ்னால் 10 கிரிட்ஸ் வரைக்கும் இப்போது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களா 10 கிரிட்ஸ் 14 கிரிட்ஸ்ன்னு அது வரைக்கும் ப்ராப்பராக க்ராப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிரிட் இல்லாத இமேஜோ அது மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அதனால தான் சொன்னேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அந்த A4ல் நம்ம கிரிட் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ A4 சைஸில் வந்து நம்ம 2 சென்டிமீட்டர்னு நான் வந்து ஃபஸ்ட்டு பார்டர் போட்டோம்ல 20 சென்டிமீட்டர் 28 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு அந்த டைமென்ஷன்ஸில் நம்ம பார்டர் போட்டோம்ல. இப்போ அந்த டைமென்ஷன்ஸில் 2 சென்டிமீட்டர் கேப்பில் நான் வந்து கிரிட்டு போட்டு ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த இமேஜை வச்சு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அவுட்லைன் டுட்டோரியல் மாதிரியில் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். அது என்னென்னா நீங்கள் வந்து அந்த நீங்கள் A4ல் வந்து இப்போ கிரிட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களே அதில் வந்து நீங்கள் வந்து 1 2 3 4 5 6ன்னு போட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தரோவாகிடுவீங்க. போக போக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தரோவாகிடும். உங்களுக்கு எந்தெந்த கிரிட்டு எந்தெந்த இடத்துல ஃபஸ்ட்டு அந்த அவுட்லைன் ஸ்டார்ட் பண்ணணும். நான் பேசிக்காக வந்து ஹெட்டுலேருந்து அதான் ஹேர்லேருந்து தான் நான் வந்து அவுட்லைன் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுலேயும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த கிரிட் மேக்கிங் மெத்தடில் வந்து நீங்கள் அவுட்லைன் பண்ணுறீங்கன்னா ஃபேஸில் இருக்க இன்னர் பார்ட்ஸ் இருக்குல்ல அது வந்து நீங்கள் அதில் இருக்க ஹைலைட்ஸ்லாம் வந்து மைன்யூட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஷேடிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த கிரிட் பாக்ஸஸை வந்து எரேஸ் பண்ணும்போது பார்த்து கொஞ்சம் கவனமாக எரேஸ் பண்ணுங்கள். அப்புறம் அந்த நீங்கள் பண்ண மார்க்கிங்ஸ்லாம் அலைஞ்சி போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து எரேஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த கிரிட் மேக்கிங் அந்த கிரிட் மேக்கர் அந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜும் அப்புறம் எடிட் பண்ணாத இமேஜ் இந்த ரெண்டு இமேஜஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் மென்ஷன் பண்ணுறேன். வேணும்னா போய் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், நான் இதோட வீடியோ எண்ட் பண்ணலான்னு இருக்கேன். இவ்வளோ தான் கிரிட் மேக்கிங். இது சிம்பிள் மெத்தடு தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பழகிடும் இது. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். இது வந்து எரேஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து எரேஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ கைஸ். இந்த அப்துல் கலாமோட ஷேடிங் பார்ட் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.